ஸ்ட்ரைட்டா பாத்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மீடியாக்கள் கேட்க வேண்டாம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது நீங்க இபிஎஸ் சொல்றதா அப்படின்னு சொல்றீங்களா சார்? அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி நீங்க ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். முதல்ல இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இதுல திமுக பி டீமா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது மட்டும் இருங்க. மீடியாக்கள் உங்க வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம். எடப்பாடி பழனிசாமி யார் பெரிய கட்சி? தமிழ்நாடு யாருடைய தலைமையில ஆட்சி? நான் தான் அப்படியே சொல்றேன் யூபிஎஸ். நீங்க கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன போதும் திருப்பி அந்த கேள்வி அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்க எங்க போனாலும் உங்க மீடியாக்கள் கேட்க வேண்டாம். திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா வரும். இன்னும் காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பலமான கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை இருக்கலாம். அதை பத்தி ஒன்று சொல்லுங்க. அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்தது, 94 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக கூட்டணிகள் ஆட்டு பலமாக இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்லை, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.